அடைப்புகள் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு எப்போ வந்து சிம்டமேட்டிக்காக தெரியுதோ அப்போ தான் வந்து அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு மெடிக்கல் அட்வைஸை தேடி ஓடுறாங்க, அப்போ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுது. ஆனால் இதயம் வந்து யார்கிட்டையும் சொல்லாமையே அதவே தன்னை வந்து பலப்படுத்திக்கும், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு செயல் தான் இந்த ஆர்ட்ரியோனியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதோ, எந்த இரத்த குழாயில் வந்து தடைபட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்குதோ அந்த இடத்த சுற்றியும் இருக்கக்கூடிய கிளை நரம்புகள் கொலாட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆர்ட்ரியோல்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். சின்ன 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 குட்டி 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 தமனிகள் நிறைய இருக்கும். அதில் வந்து ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகும். அதாவது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சிக்னலிங் எஃபெக்ட், அந்த மெயின் ரத்த குழாயில் ரத்தம் போகலை, இம்மீடியட்டாக நம்ம அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அதுவே தன்னை புரிஞ்சுட்டு மாற்று வழிகளில் ரத்த ஓட்டத்தை வந்து போக ஆரம்பிக்கும். நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிசம். ரத்த குழாயினுடைய உட்புற சூழல்னு சொல்லுவோம். எண்டோத்தீலியல் செல்ஸ் வந்து நிறையா இருக்குது, எண்டோத்தீலியம் சொல்லுவோம். ஸோ அங்கே ஒரு சென்சிட்டிவிட்டி க்ரியேட் ஆகி இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் மூலிமா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆர்ட்ரியோனியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து எல்லா கரோனரி ஆர்ட்ரியினுடைய கிளை நரம்புகளில், கிளை இரத்த குழாய்களில் இது வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடைப்பு ஏற்படக்கூடிய இடத்த சுற்றி இருக்கக்கூடிய கிளை தமனிகள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உருவாகும். அப்போது ஒரு மெயின் ரத்த குழாயில் வந்து 100% போயிட்டு இருக்கக்கூடிய ரத்தம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு வந்து 50% உங்களுக்கு பிளாக் ஆகுது அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நியராக அந்த 50% ரிமைனிங் 50% வந்து இந்த கிளை தமனிகள் மூலிமா வந்து போக வைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பாடி இயற்கையாகவே அதில் ஈடுபடும், அதில் வெற்றியும் அடையும். ரிமைனிங் 50% ரத்த ஓட்டத்தை அதனால் கொடுக்க முடியலினாலும் கூட நியர் அரவுண்ட் 30 to 40% ரத்த ஓட்டத்தை வந்து அது நம்ம கிளை தமனிகள் மூலிமா கொடுக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்.